Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அரசு தெரிவித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவுக்கு எதிராக இந்த மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே உள்ள நடைமுறைகளின்படி விநாயகர் கோவிலில் தீபம் ஏற்ற அனுமதிக்க கோரி தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன் வணக்கம். ஏற்கனவே உயர்நீதிமன்றம் இந்த மதுரை தீபத்தூண் விவகாரத்தில் தீபம் ஏற்றலாம் அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்த நிலையில தற்போது உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு தாக்கல் செய்திருக்கிறாங்க. அதற்கு எதிராகவே என்ன காரணத்திற்காக இந்த மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தமிழக அரசு தரப்புல இருந்து? வணக்கம் ராகப்பிரியா. திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தொடரப்படுகிறது. அந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு. ஆனா அப்போதைய தமிழக அரசு நீதிமன்றத்தினுடைய அந்த ஆணையை நிறைவேற்றல. இது கண்டனத்துக்கு ஆளானது. அப்ப அது பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருந்தது. இருப்பினும் கூட தமிழக அரசு சார்பில் அப்போதைய தமிழக அரசு சார்பில் நாங்க தீபம் ஏற்றல அப்படிங்கிற நிலைப்பாட்டுல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலைமையில நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்குல மதுரை மாவட்ட ஆட்சியர் காவல் ஆணையருக்கு நோட்டீஸ்கள் அனுப்பப்படுகின்றன. அந்த நோட்டீஸை எதிர்த்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த வழக்கு இன்றைக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தன. அப்ப அரசு தரப்புல உச்ச நீதிமன்றத்துல நாங்க மேல்முறையீடு செய்திருக்கிறோம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த வழக்கு தொடர்பாக நாங்க உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதிகள் என்ன கேட்கிறாங்கன்னா, ஏன் இதை பெண்டிங்லயே வச்சிருக்கிறீங்க, அதுக்குதான் நீங்க விருப்பப்படுறீங்களா, இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு அரசு தரப்புல எங்களுடைய நோக்கம் அது இல்லை, 100 ஆண்டுகளாக நடைமுறையில இருக்கிற ஒரு பழக்கத்தை நாங்க தொடர்வதா அல்லது புதிய முறையை தொடர்வதா அப்படின்னு நாங்க முடிவெடுக்கணும் அப்படின்னு பதில் சொல்றாங்க. உடனே எதிர் மனுதாரர் தரப்புல அதே போல தர்காவினுடைய தரப்புலையும் அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால இந்த வழக்கை ஜூலை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் உத்தரவிட்டாங்க. மேலும் நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அந்த பகுதியில வாழக்கூடிய மக்களின் அமைதியும் முக்கியமானது. கள நிலவரத்தை முழுமையாக அறிவாங்க. எனவே இரு தரப்பிலும் அமைதியான முறையில் என்ன செய்யலாம் என்பது தொடர்பாக முயற்சிடுங்க, அது சம்பந்தமா நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனி நீதிபதியின் உத்தரவுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீதிபதிகள் நீடித்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த புதிய அரசாங்கம் அது வரும்போதாவது தீபத்தூண்ல தீபம் ஏற்றப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் தற்போது வரைக்கும் அது நடக்கல. ஒவ்வொரு முறை அந்த பகுதிக்கு அமைச்சர்களோ அல்லது அதிகாரிகளோ போகும்போது இது தொடர்பான கோரிக்கை வைப்பது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு நம்ம பார்க்கிறோம். இத்தகைய சூழல்ல தான் தீபத்தூண் விவகாரம் தொடர்பாக அதுல தீபம் ஏற்றுவது தொடர்பாக நாங்க உச்ச நீதிமன்றத்துல அப்பீல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. காவியா, கவியரசன், இந்த தீபத்தூண் விவகாரத்துல போன திமுக அரசும் பெருசா அக்கறை எடுத்துக்கல.
இன்ஃபேக்ட் எதிராகவே வந்து பல நடவடிக்கைகளை அவங்க மேற்கொண்டிருந்தாங்க. இப்போ தற்போதைய தாவேகா அரசும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு விவகாரம் நடைமுறையில் இருந்தாலும் அதற்கு ஆதரவாக தான் வந்து அவங்க குரல் கொடுக்கணும். அதே தான் வந்து தீபத்தூன் விவகாரத்திலையும் நாம் எதிர்பார்த்தது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன பல விவகாரங்களையும் சரி விஷயங்களையும் சரி பார்க்கும்போது தாவேகா அரசு இந்த தீபத்தூன் விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அதை எப்படி பார்க்கறது? அதுபோல் புரிந்து கொள்ள முடியுமா என்பது தெரியல. ஏன்னா அது வந்து அவங்க உச்ச நீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்க அந்த மேல்முறையீட்டுல அப்படிங்கிறத பார்த்து அதை முழுமையாக நாம் படித்த பிறகுதான் என்ன நிலைப்பாட்டில் தமிழக அரசாங்கம் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தை சொல்லியிருக்கிறது, நாங்க பல ஆண்டுகளாக ஒரு நடைமுறை பின்பற்றப்படுகிறது, நாங்க அதையே ஃபாலோ பண்றதா அல்லது அதை விட்டு வெளியில போய் புதிய முறையை ஃபாலோ பண்றதா அப்படிங்கறதுதான் எங்களுக்கு சிக்கலாக இருக்கிறது. அது தொடர்பாக தான் முடிவெடுக்கணும்னு நாங்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே வந்து இந்த விஷயத்துல ஏன்னா இது புதிய அரசாங்கமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு அதுல அது பற்றிய தெளிவு இல்லையா இல்ல வேற ஏதாவது அவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறது இன்னும் வந்து நமக்கு முழுமையாக தெரியல. நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி அவங்க மேல்முறையீட்டுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். திமுக அரசாங்கத்தை பொறுத்தவரை அவங்க வந்து நாங்க வந்து முன்னாடி இந்த நடைமுறை இல்லை, அதனால நாங்க இதை ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது நீதிமன்ற அவமதிப்புக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு மனுதாரர்கள் போய் அரசு அதிகாரிகள்கிட்ட சொன்னப்ப அதை நாங்க பார்த்துக்கிறோம், ஆனா நாங்க வந்து இதை செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதுல திமுக அரசாங்கம் உறுதியாக இருந்தது. தாவேகாவை பொறுத்தவரை அவங்க வந்து இந்த விவகாரத்துல எந்த ஒரு சைட்லையும் நிலைப்பாடு எடுக்காத மாதிரிதான் தெரிஞ்சது. ஏத்துவோன்னு அவங்க சொல்லல, ஏத்தலன்னு சொல்லல, அது அப்படியே நடுவுல நிக்கிற மாதிரியே வந்து அவங்க இவ்வளவு நாள் வந்து அதை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. அதுல வந்து அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். பொதுவாக உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அவங்க போயிருக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த அரசாங்கத்துக்கும் வந்து அந்த தூண்ல தீபம் ஏற்றுவதுல உடன்பாடு இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. இருப்பினும் கூட நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி அந்த மேல்முறையீட்டு மனுவுல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, வெறும் கிளாரிட்டி தான் கேட்கிறாங்களா இல்ல மொத்தமாக இந்த உத்தரவையே ரத்து பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறாங்களாங்கிறது தெரியல. அதெல்லாம் வந்து வழக்கு விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசு தரப்புல வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைக்கும் போதுதான் இது பற்றிய ஒரு முழுமையான விவரம் நமக்கு தெரிய வரும். இன்னும் சரியா சொல்லணும்னா இந்த புதிய அரசாங்கம் இந்த விவகாரத்துல என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறது அப்படிங்கிறதே நமக்கு வந்து அல்லது எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அல்லது மனு வந்து நமக்கு அதனுடைய காப்பி கிடைக்கும் போதுதான் தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி கவியரசன்.